அஸ்ஸலாமு அலைக்கும். சிம்பிள் சஹர் அண்ட் இஃப்தார் சீரீஸில் டே 8. இன்னைக்கு சஹருக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். அவரைக்காய் போட்ட சாம்பார் ஒரு கப்பில் வச்சுருக்கேன். பீஃப் வறுவல் ஒரு சின்ன கப் அளவுக்கு வச்சுருக்கேன். எதுவுமே அதிக காரமாக இல்லாமல் மைல்டாக இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சின்ன கப் அளவுக்கு எப்பொழுதும் போல் தயிர் வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் வத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன். இது இருந்தால் தான் பசங்களுக்கு சாப்பாடே இறங்கும். ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கேன். இது வந்து மாங்காய் ஊறுகாய் இல்லை, மாங்காய் தொக்கு. ஸோ அதுவும் கொஞ்சமாக வச்சுருந்தேன். இன்னைக்கு சகருக்கு இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் சகருக்கு என்னெல்லாம் சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, புதினாவும் லெமனும் சேர்த்து ஜூஸ் பண்ணியிருக்கேன். இது நேச்சுரல் கலர்லேயே நல்லா தாங்க இருந்துச்சு. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்தேன், அது வந்து ரொம்ப கலராக இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து முஹப்பத் கா ஷர்பத் செஞ்சுருக்கேன். இது நாங்கள் அடிக்கடி செய்கிற ரெசிபி தான். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு ஃப்ரூட்ஸ்க்கு தர்பூசணி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஷர்பத் போட்டது போக பேலன்ஸ் இருந்துச்சு, ஸோ அதையே கட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே கொஞ்சம் மினி சமோசா செஞ்சு வச்சிருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒன்று தான் கணக்கு பண்ணி செய்வேன். மினி சமோசா அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சிருக்கேன். எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் இப்போ ரொம்பவே கம்மி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சின்ன கப்பில் ஃப்ரைட் ரைஸ் வச்சிருக்கேன். கூடவே 4 பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன். ஃபுட் வீடியோ போடுற நீங்கள் என்ன இவ்வளோ சிம்பிளாக செய்கிறீங்கன்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. இதுவே உங்களுக்கு சிம்பிளாக தெரியுதான்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. 2 விதமான கமெண்ட்ஸும் பார்க்க முடியுது. முன்னாடிலாம் எங்கள் இஃப்தார் கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும். ஆனால் இப்போலாம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து என்ன பிடிக்குதோ என்ன தேவையோ சந்தோஷமாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.